ஆண்டிவிட்டி தாலுகா தும்மக்குண்டு பஞ்சாயத்து தும்மக்குண்டு கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் பாட்டன் பேர் வெள்ளச்சாமி தேவர், எங்கள் தாத்தின் பேர் ராமத்தேவர், எங்கள் அப்பா ஒரு பரமை, என் பேர் சிவராமன். இப்போ இந்த பகுதி மக்கள்லாம் ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லி இந்த அரசாங்கம் வெளியேற்ற துடிக்குது. அந்த நீதிபதியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி வைக்கிறான், ஆக்கிரமிப்பாளர் தான் யார்? சரி, அப்படியே ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்தால் நீங்கள் சட்டப்படி ஒரு 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குச்சுன்னு சொல்கிறாங்களா? சும்மா பேருக்கு சொல்கிறாங்க. சும்மா பணக்காரன் நீங்கள் கொண்டாடுறதுக்காண்டி நாங்கள்லாம் எங்களை மாதிரி தாத்த மாட்டேன் போகிறோம். வெள்ளைக்காரன்கிட்ட எடுத்து சத்தியம் பார்த்தீங்களா? சுதந்திரம் நல்ல நாடு, நல்ல மக்கள் வாழ்க்கை, அது உண்மையான சுதந்திரம் கிடையாது. ஆக்கிரமிப்பாளர் ஆரம்பி கேளுங்க. இது ஜமீனு எங்கள் பாண்டிய மன்னரை தோக்கடிச்சு வீழ்த்தி நாய்க்கர்கள் படையெடுத்து ஆண்டாங்க. அப்போ இது கண்டமூர் ஜமீனாக இருந்துச்சு. உங்கள் ஆதாரம் நீங்கள் கேட்குறீங்களே, நாங்கள் உண்மையில் இந்த பூர்வக்கூடிய ஆக்கிரமிப்பாளராக அதுக்காகத்தானே அந்த கண்டமூர் ஜமீனவே நாங்கள் சொல்கிறோம். இல்லாட்டி ஜமீனை சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. இது பாண்டிய நாட்டு மன்னர்களோட நாங்கள் அதோடைய பிள்ளையை தான் நாங்கள் இங்கே பூர்வக்கூடியாக வாழ்ந்துட்டு வரோம். எத்தனை தலைமுறையாக வாழ்ந்துட்டு வர முடியும்? இந்த பகுதியில் இப்படி முதுமக்கள் தாலி இப்போ நேற்று நேரம் ஒரு வீடு தோணுனாங்க, அங்கே ஒரு முதுமக்கள் தாலினா தெரியுமா? உடம்புக்குள்ளே உசுரை வச்சு நாங்கள் அதுக்குள்ளே ஐக்கியமானவங்க தான் எங்கள் முன்னோர்கள். அப்படிப்பட்ட வித்துக்களுக்கு வந்த பிள்ளையை நாங்கள் எங்களுடைய உசுரை நாங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க? நீங்கள் துணை ராணுவ படையை கொண்டு வரணும்ன்றீங்க, சிஆர்பிஎஃப்பை கொண்டு வரணும்ன்றீங்க. 40,000 ரூபா 50,000 சம்பளம் வாங்குறவங்க எங்களை சொல்றது துப்பாக்கிக்கு வரணும் சார். 72 தலைமுறையாக எங்களுக்கு இந்த மண் எங்களுக்கு தண்ணி சோறு பயிர் கொடுத்துருக்கு. இந்த மண்ணுக்காக நாங்கள் ரத்தம் சிந்தணுன்றதுல எங்களுக்கு பெருமை தானே. யாராக இருந்தாலும் சரி, நீ துப்பாக்கி தூக்குவா, பட்டாக்கத்தி எடுத்துக்குவா, இந்த மண் எங்களுக்கு சோறு கொடுத்து 7 தலைமுறை எங்களை வளர்த்து சீராட்டி கொண்டு இந்த மண்ணுக்காக நாங்கள் ரத்தம் சிந்துறது ஒன்று பெரிய விஷயம் இல்லையா? அதே சமயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, தமிழ் மொழியை தவிர பிற மொழி எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தமிழ் மொழி பேசக்கூடிய எங்களை பூர்வக்கூடிய நீங்க ஆக்கிரமிப்பாளர்னு சொல்றீங்களே, நீதிபதி அவர்களே, கொஞ்சம் நீங்க இதை நினைச்சு பாருங்க. எத்தனையோ வல்லுநர்கள், எத்தனையோ விதமான ஆராய்ச்சியாளர்கள்லாம் தமிழ் மொழி தான் பூர்வக்குடி, தமிழ் மக்களை தான் பூர்வக்குடி மக்கள் நிறைய சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட எங்களை ஆக்கிரமிப்பாளர் சொல்ற நீதிபதி நீங்க என்ன மொழி பேசுறீங்க? நீங்க எந்த சேர்ந்தவங்க? எங்களுக்கு வரலாறு இருக்கு, உங்களுக்கு வரலாறு இருக்கா? நீங்க யாரை வேணாலும் கூட்டுக்குவாங்க, எப்படி வேணாலும் வாங்க. இந்த மண் எங்களை சோறு ஓட்டு வளர்த்து தொட்டில் போட்டு எங்களை தாளாட்டுச்சு. இதுக்காக நாங்கள் உயிரோடுவோம். நன்றி. ஜெயிக்கிறதுலாம் சொல்ல முடியாது, வந்தே மதம்லாம் சொல்ல முடியாது. நீங்க தெரிஞ்சதை பாருங்க, நாங்களும் தெரிஞ்சதை பார்க்குறோம்.